Welcome to Who's the Hero? Pattikadu versus Pattanama, powered by India's number one dealer, Vasanth & Co. Special partner Nippon Paint Weatherbond Pro. 15 வருட வாரண்டியுடன் co-presented by விஜய் இயக்கத்தில் கங்கனா ரணவத் மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் தலைவே. சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கோலாகலமா கொண்டாட போறோன்ற நம்பிக்கையோட உள்ள இறங்கி இருக்கிறோம். ஆனா சொன்னானுங்க 2 ஈவென்ட் மேனேஜர்ஸ் உங்க கூட வருவாங்க. தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். யூ கேன் என்ஜாய் த ஷோ. வர்ற டேலண்ட்லாம் ஐயோ பாட சொன்னா பாடுவாங்க, ஆட சொன்னா ஆடுவாங்க, மிமிக்ரி வரும், எல்லாமே வருங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தானுங்க. எப்பயும் போல காலி கிரௌண்டா தான் ஆகுது. முதல்ல இவனுங்களே வரல, அப்ப இவங்க கூப்பிட்டு வர டேலண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் யோசனையில் இருக்கிறேன். ஈவென்ட் மேனேஜர் எங்கடா வரீங்க? பாட்டு ஒன்று கட்டு கட்டு நீங்க கூட்டின்னு வர ஆளு இங்க வந்து ஈவெண்ட் பண்ணணும். நீ ஏன் ஈவெண்ட் பண்ணக்கூடாது? இல்ல மச்சான், இது பாரு மச்சான் கிச்சான் பேசுறதுலாம் வெளியே இருக்கணும். புரியுதா? ஓகே சார். நீ வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜர், நான் உனக்கு கான்ட்ராக்டர். சாரி சார். புரியுதா? இது என்ன இது போட்டோஸ் ஏதாவது உள்ள இருக்கா? சார் இல்ல சார், பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற மாதிரி இருக்கு. அது இல்ல நம்ம வந்து ஆட்டக்காரர்கள் எல்லாம் கூட்டி வரணும் இல்லையா? அதனால உங்களுக்கு கோட் மாதிரி இருக்கு நீ பேசுறது. ஒரு சந்தன போட்டு பேக் ஆட்டக்காரங்களை கூட்டி வரன்ற கண்டஸ்டன்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் வந்து பேமெண்ட் கொடுத்து போக பேலன்ஸ் பாருங்க. ஏன் எல்லாத்துக்குமே வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன். இல்ல நீங்க பேச பேசதான் கன்ஃபார்ம் ஆகுது உங்க ஜாப். ஐயா இல்லைங்கய்யா, பாருங்க ஐயா, கொடுத்து போக பேலன்ஸ் இவ்வளவுதாங்க இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வந்து பர்ஃபார்மர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கோம். ஈவென்ட்டுக்கு ஓகே. ஆமா சார். நீங்க பண்ற இந்த டாஸ்கே கொஞ்சம் ஹைஃபையா டேப்லாம் வச்சு ஒருத்தர் பண்ண ரெடியா இருக்காரு. யார் சார்? எங்க ஊர் பிச்சைக்கார மாதிரியே இருக்கான். சிட்டில இருக்கிற பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயா பர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பர்ஃபார்மர் பெர்ஃபார்மர். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கிராமத்து சைடுல இருக்கவங்க கூப்பிடுவோம். ஆமாங்க, நம்மளுடைய பட்டிக்காட்டு சிங்கக்குட்டி எல்லாத்தையுமே நம்ம கூப்பிட்டுறலாம். ஓகே, நம்மளுடைய பட்டிக்காட்டு சிங்கக்குட்டிங்களா வாங்க. ஒரு ஆங்கிள் பார்த்தா பஸ் கண்டக்டர் மாதிரி இருக்கிறான், ஒரு ஆங்கிள் பார்த்தா ஈவென்ட் கண்டக்டர் மாதிரி இருக்கான். வா 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 படிக்கலைக்காத, வா 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 சார். ஆலினால் சார் நாங்க. ஓகே சார், நீங்க எது சொன்னாலும் ஓகே. சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது தானே எங்களோட ஜாப். சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சாங்களா? எங்க பட்டிக்காட்டு டீம்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே கலக்கலா ஆடுவாங்க. தாரை தப்பட்டை படத்துல நடிச்சு ஒரு அம்மா வந்திருக்காங்க பாருங்க. சூப்பர். அவங்களெல்லாம் நாங்க கூட்டு வந்திருக்கோம். எதுக்காக? மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கால் சீட்டு கூட கிடைக்கல. நீ என்ன கூப்பிட்ட? ரோபோ மாமாவா? ரோபோ மாமா இல்லடா, புரோக்கர் மாமா. ஏய், இல்ல, ரொம்ப டீசென்ட்டா சொன்னா ஏரியா மாமா நான் எல்லாருமே செல்லமா கூப்பிடுவோம். மாமா பையா, ஏ மாமா பையா. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ஒரு நல்ல டீம் இந்த சைடுல வந்துருக்காங்க, கிராமத்து குயில்கள். ஸோ கிராமத்து குயில்கள் பட்டிக்காட்டு டீம். நீங்க அப்படியே உங்களோட சோஃபால போய் உட்காந்துக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல எல்லாரும் பத்திரமா கொண்டு போய் நான் சேஃபா உட்கார வச்சிரேன் சார். ஆமா ஆமா. கிராமத்து சிங்கங்கள் பக்கா பர்மிட்டா வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ சிட்டில இருக்கிற சிங்கத்தை இறக்க போறோம்.
எங்க பெர்ஃபார்மர் ரேம்ப் வாக் பண்றவன் ஒருத்தன் புண்ணிய கொட்டின்னு ஒருத்தன் வரணும். அவன் வரல. அவனுக்கு பதிலா நான் பண்ண கணக்கு காட்டணும்பா. அவன் தான் செட்டில் ஆணி அடிச்சுக்கிறான் பின்னாடி. ஸோ ஆனால் வந்து நைஸ் டீம், இட் இஸ் a பியூட்டிஃபுல் டீம். ஆமாம், ஃபர்ஸ்ட் அவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த பணக்கார வீட்டில் குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் பார்ட்டிக்கு பப்புக்கு வருவாங்க பாரு, அந்த மாதிரி ஹாய் லேடிஸ் கிளப் மீட்டிங், உங்களை மீட் பண்ண சந்தோஷம் எல்லாம் ஓகே. ஸ்ரீநிதி தான் வேகமாக நடந்தால் புடவை கலைஞ்சிரும், நம்ம பொறுமையாகவே நடந்து போய் கொம்பு சரி வந்துட்டு எதாவது பண்ணுமே, இந்த முடியை கொஞ்சம் காய வச்சிடலாம். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனந்தி, ஏன்டா இவனுக்கு கூட சேர்ந்தோம் அப்படின்ற ஒரு முகம் இருக்கும்ல, லைட்டா உங்களை பார்க்க கப்பல்ல வேலை 10,000 சம்பளம் சொல்லி கூட்டுவாங்க, லாஸ்ட்ல பார்த்தா கம்பி மேல நடக்கிறதுக்கு கூட நிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கு பேசு. விநாயகர் சதுர்த்தி நல்ல நீங்க சொல்லலாம். இல்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நாங்க சிட்டி சைட்ல இருந்து எல்லாரும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருக்கோம். சூப்பர். எப்படி லைக் லீடர் லைக் ஃபாலோவர், சோ எல்லாரும் பெர்ஃபார்ம் தான் இன்னைக்கு. ஏம்பா நீ சும்மா தொலைதொலை பேசாதப்பா. சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பூ தானே விக்குது, லைட்டா மல்லிப்பூ வாசம் வருது. பார்ட்டில பொக்கே விக்குது, பொக்கே. ஓ எல்லாம் ஒண்ணுதான். பொக்கே விக்குது, பொக்கே கம்பெனி போட்டுருக்கு. எஸ் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, இவனை கூப்பிட்டது தப்பா போச்சு. ஏய் மின்காரி, சூப்பர். நீங்க அப்படியே அந்த சைடு போய் உட்காரலாம். சிட்டி டீம் உங்களை சந்திச்ச ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. போலாம். ஓகே, சிட்டி சைடாக இருக்கட்டும், கிராமத்து சைடாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல நாள் வந்துருச்சுனாலும் சரி, ஒரு விசேஷனாலும் சரி, செம்ம ஜாலியாக மஜாவாக வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், ஏரியாவில் சந்தோஷமாக சுற்றுவோம், ஏதாவது ஒரு ஃபன், ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவிட்டி, இந்த ஃபன்னுக்கு நடுவில் லைட்டாக கிராமத்தில் இருக்கவங்களுக்கு சிட்டி சைடில் பார்க்கும்போது நான் திமிர் பற்றியா அதுக்கு இந்த சீன் இப்போ தேவையா, இந்த பேய் படம் அவசியமா அப்படின்னு எப்பப்பெல்லாம் தோணும், எப்பப்பெல்லாம் அப்படி சீன் போடுறாங்க. எனக்கு எதிர்த்தாப்புலயே உட்காந்துருக்காங்க அந்த அக்கா குட்டப்பாவோட போட்டு அழகா அடக்கமா உட்காந்துருக்காங்க. அந்த மேல உட்காந்துருக்க பாப்பா பாருங்க, கால் மேல கால் தெனாவட்டா போட்டு உட்காந்து. ஏய் ஸ்டைல்யா. ஸ்ரீநிதிக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயினே போது, மூட்டு வலி வந்திருக்கு, இடுப்பு வலி, முழங்கால் வலி, வாதம், பித்தம், சுளுக்கு எல்லாமே இருக்கு. அதனால கொஞ்சம் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி உட்கார தப்பு இல்லையே, அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கா, மரியாதை எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கோம். எவ்வளவு அடக்கமா. மரியாதை பத்தி நீ பேசுறியா? மரியாதைங்கிறது மனசுல இருக்கு. ஆஹா சூப்பர், நல்ல ஃப்ரெண்ட்லியா போகுது. ஸோ காலைல ஆரம்பத்துலயே சூப்பர். அடுத்தது அவங்க கிட்ட கேட்போம். ஐயா, துணியை எடுத்து போட்டு கிழிக்கணும், அதுதான் வந்து லாஜிக். சரிங்களா? இவங்க வந்து கிழிஞ்ச துணி தான் எடுத்தே போடுறாங்க. ஓகே நைஸ். அவரு யோசிச்சிருக்காரு, மைக் என்கிட்ட கொடுக்க மாட்டானுங்கன்னு தான் வெயிட் பண்ணி, எதுக்குடா கொடுத்தீங்க? ஐயா டக்குனு பழக தோசையில் பாடிடாதீங்க, கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல சிட்டி சைடுல எல்லாமே நல்லவங்க தான் ஐயா. ஒரே வருஷம் ஐயா, உங்க மேனேஜர் கஷ்டப்பட்டு வேட்டிலாம் உங்களுக்கு வாடகைக்கு வாங்கி கொடுத்து பஸ் எல்லாம் வச்சு கூட்டு வந்திருக்காரு. ஒரு பேச்சுக்காவது கிராமத்தை பத்தி ஏதாவது பெருமையா, சிட்டியை பத்தி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும். வந்த உடனே சிட்டிலாம் நல்லவங்கன்னா நீங்க நல்லவனா ஆயிட மாட்டீங்க. கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வராங்க, வந்த உடனே அவங்க அப்படியே என்ன மாறிடுறாங்க. அதான் நான் 6 மாசமா சொல்றேன், நான் கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் இப்படிதான் நீ பதில் சொல்லிட்டு இருக்க. மாறிடுறாங்க. ஆமா மாறிடுறாங்க. ஏன் மாறிடுறாங்க ஐயா? இப்படி போக கூடாது ஐயா, என்ன மாறிடுறாங்கன்னு சொல்றோம். அதாவது கிராமத்துல இருந்து வர்றாங்க, இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரக்கூடாது, பஸ் புடிச்சு கிராமத்துல இருந்து வந்துட்டாங்க. வந்து ஒரு 6 வருஷம் ஆயிருச்சு. 6 வருஷம் ஆச்சு. நான் சொல்ல நீ சொல்ல தேவையில்ல. இல்லையா, உள்ள வராங்கல்ல, வந்த உடனே மாறிடுறாங்க. இப்ப வந்தாச்சு, இறங்கிட்டாங்க, மாறிட்டாங்க. என்ன மாறிட்டாங்க? அதாவது என்னப்பா நல்லா இருக்கியாப்பா? இல்ல ஒரு முடிவுல நீ இருக்கியாப்பா? அவரை பொறுத்த மாற்றம் ஒன்று மாறாது. இல்ல நல்லா இருப்பா, என்னப்பா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு பேசுவாங்க. இல்ல நீ பேச உனக்கு புரியுதாப்பா? இல்ல இந்த மூஞ்செல்லாம் கிராமத்துல இருந்து பை தூக்கின்னு வந்தது, என்ன சீன் போடுறாங்க? இல்ல ஒருத்தருக்கு ஏத்தது மாதிரி அவங்க மாறிடுறாங்க. யார் என்னன்னே தெரியல. ஐயா வாங்க ஐயா. முடியல. சரி நட்சத்திரா கிட்ட கேட்போம். இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷே தெரியலன்னு வெச்சுக்கோ, ஆனா அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் யா வெல் ஓகே வராத இங்கிலீஷ் அவங்க மெனக்கெட்டு வர வச்சு சும்மா பேசுவாங்க.
யமுனா நீங்க சொல்லுங்க. சிட்டில இருக்கவங்கன்னு காமிச்சிக்கிறதுக்காக அதோ இப்போ இந்த கொரோனா மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு. அவரோட ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா பூனையோட கால் தடம் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி ட்ரெஸ்ஸிங் வந்து பெஸ்டா காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க சிட்டில இருக்கிற மாதிரி. நாட்டில் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை, கடங்காரன் மிஸ் கால் கொடுக்குறான், நீங்க இந்த காலை நோட் பண்ணி இருக்கிறீங்க. பட் எனிவே சூப்பர். வில்லேஜ்காரங்க தேவையில்லாம ஓவர் சீன் இந்த விஷயத்துல போடுறாங்க. அஸ்வினி நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நாங்க கேஷுவலா தான் இருப்போம். ஆனா அவங்க வந்து எங்க பாரம்பரியம் கலாச்சாரம் என்னமோ பாரம்பரியம் கலாச்சாரத்தையும் அவங்க மட்டும் தான் கட்டி காப்பாத்துற மாதிரியும் நாங்கெல்லாம் காத்துல விடுற மாதிரியும் எப்பயுமே சீன் போடுறாங்க. அதுதான் என்னால வந்து தாங்கிக்க முடியாது. அவங்க நல்லவங்கன்னு காட்டிக்கிறக்காக எங்களை கெட்டவங்களா ஆக்குறாங்க. இல்ல இந்த ஃபங்க்ஷன் டைம்ல எப்படின்னா இவங்களும் வீட்ல எல்லாரும் நைட்டி தான் போட்டு சுத்திட்டு இருக்காங்க இப்ப. ஆனா இந்த ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் சாரி கட்டிட்டு வந்துட்டு நான் சாரி கட்டியிருக்கேன் அப்படின்னா வேஷ்டி கட்டியிருக்கேன் அப்படின்னு சீன் போடுறாங்கல்ல, இதெல்லாம் ஓவர் சீனா இருக்கும். என்ன பண்ணுவாங்க, ஸ்டைலே பண்ண தெரியாது, பஸ் ஸ்டைலா நடிப்பாங்க. எப்படின்னா இப்போ அந்த புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, அது வேஸ்ட் ஓகே நம்ம மச்சான் இருக்கான் பாத்தீங்களா, பாத்தீங்க ஷூ போட்டிருக்காப்ல. ஐயப்பா இது ஜமீன்தார் செருப்பியா? ஜமீன்தார் செருப்பு அவர்தான்டா போட்டு நீ ஏன் போடுற? நானும் குட்டி ஜமீன்தாரியா. அடிச்சிக்க கூடாது. ஸ்டைல் பண்ண தெரியாது, பட் சீன் போடுவாங்க. ஓகே சூப்பர். கிராமத்துல இருக்கவங்களாம் எது கேட்டாலும் பையன் டவுனுக்கு போயிருக்கான், புல்லா சிட்டிக்கு போய் சென்னை வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊரா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் குறை சொல்றது. இது வரீங்களே மஞ்சள் பையை தூக்கி வச்சுட்டு எங்க போடமாக இருக்கு கோயம்பேடு இருக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் ஏன் குறை சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. சூப்பர். இன்னொரு விஷயம் விஜய், வாழ வைக்கும் சென்னை. டேய் நீ சென்னைக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொஞ்சம் இரு. ஓகே இந்த வந்து இந்த கைண்டா இருக்கிறது, பணிவா பேசுறது, இது எல்லாமே வந்து என்னவோ நமக்கு வரவே வராதுன்ற மாதிரி எப்பவுமே ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அதாவது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம தண்ணி வேணுமான்னு கூட கேட்க மாட்டோமா, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காபி வேணுமா, டீ வேணுமா, ஸ்விக்கில இருந்து ஆர்டர் பண்ணிட்டுமா, இது எல்லாமே கேட்டு நம்ம நல்லா உபசரிப்போம். ஆனாலும் வந்து அந்த வந்து மட்டும் மாட்டாங்க, சமைக்க தேவையில்லை. வீட்டுக்கு வந்தா எல்லாருக்கும் நீ பிரியாணி போட்டுட்டு இருக்க போறியா? இல்ல இல்ல, வீட்டுக்கு வந்தா தண்ணி கொடுப்போம் நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்றோம் அதே தண்ணியை கொடுப்போம், ஆர்டர் பண்ணி கொடுப்போம். ஆர்டர் பண்ணி கொடுப்போம். நாங்க இங்க ஐயா நாங்க காலையில 10 மணிக்கு தண்ணி குடிக்க மாட்டோம், நைட்டு 10 மணிக்கு தண்ணி குடிப்போம்பா. நீங்க உங்களோட உண்மையான ப்ரொஃபஷனுக்கு போறீங்க, பிளாக் பண்ணி வித்ததெல்லாம் 10 மணிக்கு மேல கொடுக்குற கதை வேணாம். ஸோ பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 சைட்லேருந்து பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஓவர் இதெல்லாம் ஃபீல் ஆச்சு நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்கள் சைட்லேருந்து நிறைய ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களும் மாவெல்லாம் ஜலிச்சு கொழுக்கட்டெல்லாம் செஞ்சிருப்பாங்கன்ற நம்பிக்கையில் மாவு ஜலிக்கிற ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த ஜல்லடை சும்மா இடுப்பில் நிற்கும், அந்த மாவை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொட்டணும், அப்படியே டான்ஸ் மூவ்மெண்ட்லேயே அந்த மாவை அவங்க ஜலிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிட்டி சைட்லேருந்து யார் வர போகிறா மிஸ்டர் திவாகர்? ஏகாபலி எங்க டீம்ல இருந்து ஒரு வேமா வராங்க. சப்போர்ட் யார் அனுப்புறாங்க? Ready? 3, 2, 1, your time starts now. வெளியே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது. ஜென்செட்டாடாது புல்லடாது. சூப்பர். ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்.
மாவு வந்து கொஞ்சம் கூட இப்படி வெளியே சிதறாம கீழேயே கொட்டாம, அதாவது மேல போட்டோம்னா அப்படியே அந்த மாவு கரெக்டா கீழே வரணும்பா, அந்த அளவுக்கு ஜலிச்சு கொடுக்குறோம்ப்பா அப்படின்ற அளவுக்கு கரெக்டா ஜலிச்சு கொடுத்தது யாரா 2 பேரும் பண்ணிருக்கீங்க. பட் இருந்தாலும் கீழே சிந்தாம பண்ணது ரேமா. சோ கிராமத்து குயிலாகிய ரேமா அவர்களுக்கு இந்த task கை தட்டுறோம். ஒரு நிமிஷம் விஜய் சார், இந்த ஜல்லடையோட இருக்கும்போது தெரியல சரியா ஆடினது. அதனால இந்த ஜல்லடையை கழட்டிட்டு ஒரு ஆட்டம் போட்டா சிறப்பா இருக்கும். ஓகே. பட் இவ்வளோ 2 சூப்பரான டான்சர்ஸோட நான் சும்மா நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ 2 பேருக்கு நன்றி. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நீங்க நிறைய பேர் ஆசைப்பட்ட காரணத்தால கிராமத்து சைடுல இருந்து ஸ்வேதா வராங்க, சிட்டி சைடுல இருந்து ஆனந்தி வராங்க. இட்ஸ் கோயிங் டு பீ தி இடுப்பு ஜல்லடை. ரெடி 3 2 1 your time starts now. வெளியே போட்டு விடாது. ஏய் ஆனந்தி யோயோ. அப்புறம் படுத்துக்கு ஜோர்த்தால ஜோர்த்தால ஏன் விட்டாத அப்புறம் படுத்துக்கு ஜோர்த்தால ஜோர்த்தால பாப்பா தம்பி மாவு மிரிக்காது, இந்த மாவுல தான் நைட்டு உங்களுக்கு சப்பாத்தி. அது வந்து போட்டோம். பட் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் ஒரு பழைய கிரைண்டர் வாங்கி அது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் ஸ்லோ ஆகுமோ அந்த மாதிரி இந்த டீம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு இங்கே. ஸோ ஆல்ரெடி இந்த சைடு ஒரு பாயிண்ட் வாங்கிட்டாங்க. பட் இந்த ரவுண்டில் நீங்கள் தான் ஒரு பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. பட்டிக்காடும் சரி பட்டணமும் சரி எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனந்தி, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நீ ஆடுவோம் நாங்கள் பார்த்தது இல்லை. இல்லை, சும்மா சிட்டி எஃபெக்ட்டுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அதை நாங்கள் என்ன சொல்கிறோம், பெல்ட்டை கழட்டிட்டு ட்ரை பண்ணிடலான்றோம். ஓகே ரெடி? ஆடிக்கிட்டு இந்த மாவுல என் மூஞ்சி வரையணும். சூப்பர். ஆல்ரெடி மூஞ்சி வரைஞ்சுதான் பவுடர் போட்டு விட்டுருக்காங்க. மறுபடியும் வரேன்னு எத்தனை டைம் அவங்க வரைவாங்க? சாங்க போடுப்பா.
இங்க ஒரு சூனிய பொம்மையை வரைஞ்சேன், யாரும் பார்க்கலையா? மச்சான் வேற மூக்கு மட்டும் தான் மச்சான் வரைஞ்சிருக்கேன். என்ன வரைய சொன்னா டைனோசரை வரைஞ்சு வச்சிருக்கீங்க. ஐயா ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருக்கு. ஒரு பிரேக் விட்டுறோம், நீங்க தேடி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துங்க, நாங்க போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே, வரைஞ்சிட்டோமா. தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி, தேங்க்யூ. ஸோ ஹூஸ் த ஹீரோல நான் தான்ப்பா ஹீரோ, நான் தான்ப்பா அந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா ரெண்டு சைட்ல வந்து கெத்தா நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் வெக்கப்படுறத பத்தி இப்போ பார்க்க போறோம், பேச போறோம். ஓகேவா? இதுல யார் பெஸ்ட்? அங்க பாரு, சொன்ன உடனே சிறிது ஐயோ லோடா செல்லம் அது மாதிரி இருக்கு. சூப்பர். ஸோ வெக்கத்துக்கு வந்து ஒரு 10 ரியாக்ஷன் இருக்குன்னா அந்த 10 யார் அள்ளித்தரா? நவரசம்னு சொல்றாங்களா, அது மாதிரி வெக்கத்துக்கு ஒரு 10 ரியாக்ஷன் இருக்குப்பா அப்படின்னா அந்த பட்டிக்காடு டீம்ல இருந்து யாரா ஒருத்தர் வந்து அதை அப்படியே வந்து நடிச்சு காட்டணும். எனக்கு தெரிஞ்சு பட்டு புடவெல்லாம் கட்டின்னு வெக்கத்துக்கே நான் தாங்க ரோல் மாடல்ன்ற மாதிரி நக்ஷு நீ இருக்கிற. ஸோ நீ ஃபர்ஸ்ட் வந்துடுற. இந்த சைட்ல இருந்து யாரை கூப்பிடலாம் நான் பாக்குறேன். வெக்கம்னு சொன்னாலே பக்கம் பக்கமா வெக்கம் படுறதுக்கு எங்க டீம்ல ஒரு ஆள் இருக்கா, அவதான் அஸ்வினி. பாரதி ராஜா சார் படத்தை அப்படியே இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தெரியுமா ஊ மூலியமா நாங்க பார்க்கணும். சரியா? ஒரு குயில் கூற மைக்கு கூட மெக்கம் முக்கம் தினமோ. வெக்கத்தை தமிழ்ல இவ்வளவு தப்பா சொன்ன ஒரே ஆள் நீதான். வெக்கத்துல தப்பா சொல்லிட்டேன் வெக்கம். ஓஹோ, பஞ்சு வேற. சரி ஓகே, எத்தனை விதமான வெக்கம் காமிக்க போறீங்க எங்களுக்கு? 10 விதம்ல இருக்கா? எனக்கு ஒரு வெக்கம் தான் தெரியும். சரி, அதையே பற்றுவோம். அதை பார்த்து நாங்க 10 விதமா ரியாக்ட் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிறோம். சரியா? ரெடி? 3, 2, 1. பூ பிச்சு போடுற பல வேலையெல்லாம் நான் பாக்குறேன், நீ வந்துருவா. பாத்துட்டு வர இதுயா, சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு டான்ஸ் நீ வாயா. ஒரே டைம் பக்கத்துல இருக்காங்களா பேசினரு. மா அந்த குழந்தைக்கு ஹோம்வொர்க் கொடு. இப்ப சிட்டி சைடு வெக்கத்தை பார்க்க போறோம். விஜய் மறைக்காத. வெக்கமா? ஜெனிலியா மாதிரி வெக்கப்பட சொன்னா ஜென்மம் எக்ஸ் ஆயா மாதிரி பயமுத்தினே. நான் வேலை பண்றேன். எப்படி எப்படி பண்ண பிக் பாயிண்ட் அடிக்க பர்ஸ் பாப்பானுங்க பத்தியா? அப்படியே பாக்கெட்ல இருந்து பர்ஸ் அடிக்கிற மாதிரி ஒன்று பண்ண. இது வந்து நீ செஞ்சிருக்கிற ஸ்டெப்ஸ். இதுல வெக்கம் எங்க இருந்தது? இதுதான் வெக்கம். அங்க வந்து நீங்களே போய் ஃபீல் பண்ணீங்க. நான் தான் உங்களை சுத்தி ஃபீல் பண்ணேன். அப்ப யார் உண்மையா வெக்கப்பட்டது? அப்படி இல்லமா, அப்படி பண்ண சொல்றானுங்கம்மா. பேட்
இவ்வளவு ஃபீல் பண்ணி கோவப்படுறியா? என்னால கோவப்பட முடியுமா? அவங்க நில்லு, நான் நிப்பேன் பாரு, நான் பாப்பேன், ஆடுவேன். ஆமா, பேசுறது மட்டும் நான் கொஞ்சம் அப்படி இப்படி பேசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, காப்பாத்தி விட்ட. யார் நல்லா வெக்கப்பட்டா 2 பேர்ல? நான் தான் ரொம்ப வெக்கப்பட்டேன், இப்படி நடுவுல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ கிராமத்து வெக்கம் வாஸ் ஆசம், சிட்டி வெக்கம் வாஸ் அமோகம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். தேங்க்யூ நெக்ஸ்ட். பார்த்து பட்டு போடுவோம், கசங்கிற போது பொறுமையா. ஸோ நெக்ஸ்ட் யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கிராமத்து குயில் யமுனா. இந்த சைடு அவங்க நார்மலா மூஞ்சியே பல வெரைட்டில தான் காட்டுவாங்க. இன்னைக்கு வெட்கத்தோட பல வெரைட்டியை காட்ட போறாங்க. நல்ல கேட்டோட லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீநிதி. ஏய் பாப்பா, என்ன என்சிசி பெல்ட் எல்லாம் போட்டு வந்திருக்க? ஓகே போலாமா? 3 2 1 நீங்க பண்ணுங்க. சரோஜா தேவி அம்மா, சாவித்ரி அம்மா எல்லாரும் அப்படியே வந்துட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் பயந்துட்டு என்னடா குற்றாலத்துல குளிச்சுட்டு கார்ல டவல் காய வைக்கிற மாதிரி வெளியே காமிச்சுட்டே வருவாங்களா டவல், அது மாதிரி வராங்களா அக்கா அப்படின்னு பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஒன்று பிடிச்சி பாருங்க, இந்த நீங்களே ஃபேஸுக்கு சட்டர் போட்டு பாதியில எட்டி பாக்குறது. தட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல், எக்ஸ்ட்ராடினரி. இந்தாங்க அப்படியே மைக் வச்சுல ஃபீல் பண்ணுங்க. இப்போ நீங்க இப்போ ஒரு விஷயத்தை பார்த்து ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. எனக்கு வந்தது ஒரு ஃபீலிங் இருந்தது, என்னடா இந்த கோட்டு மேஜிக் ஷோ கோட்டு மாதிரியே. இப்போ உங்களுக்காக நான் பெருமையா சொல்லிக்கிறேன், தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோல இந்த புறா குட்டி டப்பால இருந்து வெட்கத்தை எடுக்க போற மயிலா. சரி, இது இந்த ஜல்லற டாஸ்க்கு போட்ட பெல்ட் தானே, நீ எதுக்கு மாட்டினுக்கிற? இப்பதான் பாக்குறேன் எல்லாரும் கட்டிட்டாங்க, டாஸ்க்லயே வராது, நீ ஏன் போட்ட? சூப்பர். ஏய் அந்த நெக்லஸ் ரெடி பண்ணினே வைக்கப்படலாம். ஓகே. ஏய் ஸ்ரீநிதி யாருன்னா கலாச்சிங்கன்னா எனக்கு செம்ம கோவம் வரும். ஷீ இஸ் மை பெஸ்ட் படி. ரெடி ரெடி. அங்க சிரிக்கிறது இங்க வரைக்கும் கேக்கு. அங்க வேற ஏதோ டிவி ஷோ பாத்துக்கிறாங்க, நம்ம சோல இவ்வளவு சிரிப்பு வருமா? ஓகே பாப்பியா, சூப்பர். ரெடி 3 2 1 மியூசிக். லா 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 பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல் இருக்கும், எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும், முதலாம் பார்வையிலே. ஊர்லலாம் சாமி கொடையை திரும்ப ஆடுவாங்க பாரு, முன்னாடி போவாங்க முன்னாடி வருவாங்க முன்னாடி போ. சரி வந்தியா, இதுனா அது குழந்தைங்க சொல்லுவாங்க பாரு, ஜூ 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 ஜூ. எவனா கலாச்சிங்கன்னா டென்ஷன் ஆயிடும். இனிமே யாரும் கலாய்க்கூடாது. எனக்கு என்னோட ஃபேவரட் ஸ்ரீநிதி தான் எப்பவுமே. தான் கலாய்க்கிறேன் எல்லாரையும் சொல்லி அப்படிலாம் கிடையாது. ஸ்ரீநிதி இங்க வாங்க, 2 பேருமே வந்து சூப்பரா வைக்கப்பட்டீங்க, வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச். நீ பெல்ட் கட்டிருக்கனால எப்படி சொல்றேன், இந்த WWE ஜெயிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா the belt goes to 2 பேருமே குத்துறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பெண்கள் வந்து வெக்கப்படுறத பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ஆண்கள் வெக்கப்படுறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு ரிக்வெஸ்ட். எஸ் ப்ளீஸ். நாங்க ஆப்போனன்ட் டீம்ல நாங்க ஒருத்தங்களை சூஸ் பண்ணலாமா? நாங்க நாமினேட் பண்ணலாமா? அந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுறோம். ஐ வாண்ட் டு நாமினேட் பிரவீன். ஏன்னா பிரவீன் வந்து எப்பவுமே PUBG விளையாடிட்டு இருப்பான்.
பப்ஜில ஏதாவது கேர்ள் வாய்ஸ் கேட்டாலே உடனே வைக்கப்படுவா. ஓகே, அந்த டைப் அவ. வாங்க வாங்க. ஸோ நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணீங்க. இப்போ நான் ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ண போறேன். இவர் வந்து சிங்கரா வந்து ரொம்ப நாளா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அவங்களுக்கு. ஆனா இவரோட பேசுற வாய்ப்பு எனக்கு லாஸ்ட் ஒரு 6-7 மாசமா தான் கிடைச்சது. இப்படி ஒரு மனிதனுள் மாணிக்கத்தை நீங்க பார்க்கவே முடியாது. த நான் சிங்க் மேன் சொன்ன உடனே தெரிய தேவையில்ல, நம்ம தான். ஸோ நான் ஃபிக்ஷன்ல இவர் அடிச்சுக்கிறதுக்கும் ஆளே கிடையாது. நல்ல கைத்தறல் கொடுக்கலாம். தலைவா 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 சரிதம் எழுது தலைவா. இல்லை இப்போ நம்ம கூப்பிடுறாங்க, நமக்கு ஒரு பாட்டு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா சீக்கிரமா போயின்னு தான் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் சல்யூட், அந்த வேட்டிக்கு சல்யூட், அது மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. கொஞ்சம் வேகம் இருக்கலாம். நம்ம வீட்டுக்கெல்லாம் போனோம் இல்லையா, மறுபடியுமா வேகம்ன்றது உனக்கு புரியல பாரு. இப்பயோ நான்சி மறுபடியும் வரட்டுமான்னு கேட்குறிய, உன்னெல்லாம் வச்சு நான் சோ பண்ணி இந்த கையில் வச்சுக்க. ஐயா எனக்கு தெரிஞ்சு நீ எப்பவுமே வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரியாது, நீங்களா தான் ஒன்று பண்ணுவீங்க. இந்த மாமனிதர் வெக்கப்படுறத பார்த்துருங்க. பார்த்துட்டு நான் பே 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 அங்க பாத்து ரேமா இருக்காங்க. ரேமா பார்த்து வெக்கத்துல ஆரம்பிச்சு பயத்துல போய் முச்சிடுச்சு. ரேமா இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாசான மனிதர் இருக்காரு, அவர்கிட்ட பேசாத ஆடிராத, ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா அவர் நிறைய கேள்வி கேட்பார். ஜஸ்ட் பாசிங், நீங்க அவரை கிராஸ் பண்ணணும், குறுக்க நடுக்க நீங்க நடக்க அவர் வெக்கப்படுவார். ஓகே பா 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 விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தால் தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தால் அடியது போல் மணிக்கால் மாஸ்க் ஏதாவது போடுறியா? அதே மாதிரி கரெக்டா பிட் எக்ஸாம் அல்ல பாஸ் பண்ற மாதிரி அது என்ன எனக்கு புரியலையே. எக்ஸ்பிளைன். சூர்யா பாட்டுக்கு அர்ஜுன் சார் சர்வைவர் ப்ரோமோல பண்ற மாதிரி ஒண்ணு பண்ண. என்ன இப்ப ஜெய் பாட்டுக்கு விஜய் சார் ஸ்டெப், கண்கள் 2 ஆளுக்கு வேர்ல்டுலயே இந்த ஸ்டெப் எதுக்கு? காதலுக்கு மரியாதை என்னை தாளா. இதுலயுமே நம்ம ஒரு வித்தியாசமா பண்ணணும் இல்லையா? எதுலயுமே வித்தியாசமா பண்ணலாம். அதுக்கு இப்படி பண்ணலாமா? இதுல வித்தியாசம் இருந்ததா? சரி என்ன பண்ணீங்க சொல்லுங்க, இவங்களை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன பண்ணீங்க? அப்படியே வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், இல்ல உண்மையிலே அதை நான் ஃபீல் பண்ணேன். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்டா கூப்பிட்டு இருந்தால என் மச்சான் நான் பாடவே சொல்லிருக்கலாம். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு சிரிப்பு. சரி ரேமா பார்த்து ஒரு பாட்டு டக்குன்னு பாடிறீங்களா? அது உங்களுக்கு நல்லா வரும். புத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே, நெஞ்சு குழியில அரங்கரி கத்துது, நெத்தி நடுவுல கவிழி கத்துது, தீ கண்டில பால் சட்டிய போல் பொங்குறனே,
அடிப்பட்ட புள்ள தொட்டதுமே கொட்ட அடங்கிருச்சு. ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபைனலா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்களாம். 13 கேமரா வாங்கிட்டாங்களாம் வாடகைக்கு. எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு க்ளோஸ் வைக்க போறீங்க. பிளேஸ்க்கு போயிடுறோம். ஓகேவா? இல்ல போ சொன்னீங்களே பண்ணிட்டு வெக்கப்பட்டு. நான் ஏன் இது மாதிரிலாம் ஷோ பண்றேன்? நான் கேட்கிற கேள்வி இவ்வளவு நேரம் உங்களுக்கு புரியல. இல்ல வெக்கப்பட்டீங்க நிக்கணுமா? இல்ல நீங்க பண்ணது சூப்பரா இருந்தது. போயிருச்சு வெக்கலாம் பிச்சுன்னு போயிருச்சு. இதுக்கப்புறம் வரவே வராது இந்த ஏரியா பக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாலிங்க பண்ண. ஆனா உண்மையிலே செம்ம ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன் நீங்க. அது எப்பவுமே தெரியும். அதுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். சீரியஸ்லி ஒரு ராக் ஸ்டார். தேங்க்யூ டார்லிங். இப்போ வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற காரணத்தினால விநாயகர் செஞ்ச ஒரு மேட்டர் இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இருக்கிறதுல பயங்கர வித்தியாசமான இதுவும் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பண்ணாதது. நம்ம ஜி ஃபேமிலிலேயே இதுக்கு முன்னாடி எந்த விநாயகர் சதுர்த்திக்கும் பண்ணாத ஒரு டாஸ்க். அப்படி சொல்லிட்டாலே போதும். ஓகேவா? தீபாவளி பொங்கலுக்கு பண்ணியிருக்கலாம், சதுர்த்திக்கு பண்ணல. ஓகேவா? பார்க்கிங் லாட்டில் இடம் பிடிக்கிறதுக்கு வச்சிருந்த 2 கோடை எங்கள் ஃப்ளாட்லேருந்து எத்தனை வந்து திருடி வச்சிருக்கிறேன். ஸோ இது 2 எதுக்காகனா விநாயகர் எப்படி தன்னோட அம்மா அப்பாவை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கினாரோ, நீங்கள் இந்த ஷோவில் பெருமையும் வாங்கணும், இந்த விநாயகர் சதுர்த்திலேருந்து ஓஹோன்னு போகணும் அப்படின்னா இதை ஒரு 10 தடவை சுற்றணும். எப்படி சுற்றணும்? நெத்தியில் இப்படி வச்சு அப்படியே ஒன்றா ரவுண்ட் அடிக்கணும். ஒன்றா சுற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்து இந்த போர்டில் விநாயகர் அப்படின்னு எதுனா போதும். ஓகேவா? ஓகே. இதே சஷ்டியா இருந்தா முருகர்னு எழுத சொல்லியிருப்போம். கிருஷ்ண ஜெயந்தியா இருந்தா கிருஷ்ணர் பேர் எழுத சொல்லியிருப்போம். தைப்பூசமா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி தமிழ்ல எழுதணுமா இங்கிலீஷ்ல எப்படி வேணா எழுதலாமா? விநாயகர் இஸ் பைலிங்குவர். பிள்ளையார் சுழி போட்டா போதுமா? இந்த பாரு அவருக்கும் மேல நீ போற. சுழி போடுறது சூழ்ச்சி விடுறதெல்லாம் இல்ல. விநாயகர் படம் வரையலாமா? படம் வரையலாம். உங்களுக்கு முடியும்னா வரையலாம். ஆனா வரைஞ்சிட்டு கீழே விநாயகர்னு எழுதிரு. அப்பதானே தெரியும். அவர் பாவம் பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு. நீ பெருச்சாலி மட்டும் வரைஞ்சிட்டு இல்ல விநாயகரி அது மாதிரி வரைஞ்சிடக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன். இல்ல இது வந்து இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். இல்ல நல்லா இருக்கும். அதை நீங்களே பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இந்த ரவுண்டோட பேரு சுத்தி வந்தீங்க, கொழுக்கட்டை தான் தின்னீங்க. இதான் அந்த ரவுண்டோட பேரு. இப்போ என்ன பண்ணணும்? இங்க வரணும், 10 தடவை சுத்தணும். மத்த வந்து விளையாடுற அத்தனை பேரும் ஜஸ்ட் விநாயகர்னு எழுதுனா போதும். நீங்க மட்டும் விநாயகரை வரையணும். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. நான் ஒண்ணு சொல்லுவோம்னு சொன்னேன். நான் சொன்னதுக்கு தான் இப்போ இந்த வினையே. ராக் ஸ்டார் விநாயகர் வாங்க. இந்த டீம்ல இருந்து ஸ்ரீரஞ்சனி நீங்க ரெடி ஆயிட்டீங்க. சூப்பர். கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்துடுறியாமா? பத்திரிக்கை எடுத்து வரதுக்குள்ள மண்டபத்துல தான் இருக்கேன் அப்படின்னு நீ வெயிட் பண்ணமா இல்லையா? செலிபிரிட்டி நான் அவ்வளவு நேரம் கூவிக்கிட்டு இருக்கேன். இந்த டீம்ல இருந்தோட நான் வந்துட்டேன் அப்படின்ற என்ன நீ மகாலிங்கம். இப்ப இங்க நடக்கிறதுலாம் விட்டுருக்கு, உங்களுக்கு புரியாது. மாடா மேய்க்க போற கம்பு எது கேட்டீங்க? புரியல. இல்ல குச்சியை வச்சுட்டு சுத்தணுங்கிற மாதிரி. எனக்கு புரியல. அப்ப இது எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன்? இல்ல இது குச்சி கிடையாது. போய் இதை வச்சுட்டு இதுக்கு மேல குச்சி வச்சு சுத்துவீங்களா? பாரு, இந்த கேம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. அச்சோ, குச்சி கிச்சிலாம் கப்பா. ஓகே, 10 சுத்தணும். அதுக்கு நடுவில் நிறுத்தக்கூடாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு விநாயகர்னு எழுதணும். நீ வரையணும், அவங்க எழுதுவாங்க. 3, 2, 1 your time starts now. சுத்துறா. 6 வரையணும். இத
ஏய் இது டோராவின் பயணம் கேள்வி. வந்து சீரஞ்சனிக்கு ஒரு பெரிய கைத்தல் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவ்வளவு டஃப் இல்ல இல்ல வேற ஆர்ட் பை ஹோம்வொர்க் கொடுத்துருக்க குழந்தைக்கு. விநாயகர் ஆர்ட் பை அவர் ஆட்டு போடுறாரா? அவர் ஆட்டு பாரு பாத்துருந்தாயா? இல்ல அத பாத்துனா ஏய் அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. சூப்பர். யா நீங்க வாங்க. நிறைய இருக்கு உங்ககிட்ட. அவங்களாவது பாராட்டிட்டு அனுப்பிச்சிடலாம். உங்களெல்லாம் அனுப்ப முடியுமா? வா. ஓகே இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸ்கூலில் பண்ணுவாங்க. உன் பேரை நான் வரைஞ்சி காட்டவா பேபி அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக போடுவாங்க. டக்குன்னு வரும். அந்த மாதிரி கிரியேட்டிவ் ஆர்ட்டாக அது இருந்தது. ஆனால் இந்த ஆர்ட் விநாயகரே தன்னை எந்த கோலத்திலையும் பார்த்துருக்க மாட்டார். விநாயகரை ஃபுல்லாக பெயிண்டிங்கில் வரைஞ்சிட்டு அதில் 3 பக்கெட் தண்ணி ஊற்றுனா ஒன்று வரும் பார்த்தியா? அது மாதிரி இருக்குது இது. இதில் எங்கே இருக்குது விநாயகர்? நட்சத்திரம் அவனை கண்டுபிடிச்சிருக்கா. விநாயகருக்கு வாயில நிப்பிள் இருக்கா. இதுதானே? ஓகே குழந்தைங்களை வைக்கிற நிப்பிள் மாதிரி இருக்கு. அதாவது கடவுளுக்கு வந்து உருவம்ங்கிறது இல்லைங்க. என்னது? கடவுளுக்கு வந்து உருவம்ங்கிறது இல்லை. அப்புறம் இந்த போர்டை பார்த்து வரைஞ்சிங்க? இல்லை அவங்க நம்பிக்கை நம்ம என்னத்துக்கு எடுக்கணும்? இவங்க நம்பிக்கை. என்னோட நம்பிக்கையை அவர் அங்கீகரிக்கிறாரு. இப்போ பார் நார்மலாகவே தலைவன் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். 8 மணிக்கு மேலே பேசுகிற மாதிரி தான் பேசுவார். இப்போ வேறு 10 ரவுண்டு போட்டு வந்திருக்கிறாரு. ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. ஓகே இப்போ நம்ம இதுக்கப்புறம் பேசலாலும் புரிய போகிறது இல்லை. விநாயகருக்கு வீட்டுக்கு போயிட்டு பே 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 சாரி கேட்டு போயிடணும். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உங்க வீட்டுக்குள்ள நாங்க வருவோம். எப்படி இருந்தார் இந்த டிராயிங்கோட? வாசல்லே கண்டிஸ்டி கணபதினு ஒன்று இருக்கும். அது நம்ம கண்ணை குத்தி அமைச்சிரும். சரி ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுனால இந்த ஒரு டைமில் நான் கண்டிப்பாக கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் ஜீ தமிழ் மூலிமா போயிருக்கோம். ஸோ இந்த நல்ல நாளில் நீங்கள் உங்கள் குரலில் ஒரு நல்ல பாட்டு பாடணும் அப்படின்னு எங்களோட ஆசை. பாடிடலாமா? ஓகே சூப்பர். விநாயகர் பற்றினதான் வேற மாதிரி. இல்லை இல்லை அப்போ ஒரு 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 சுலோகம் மட்டும் சும்மா பாடிட்டு ஓரானை கன்றை உமையாள் திருமகனை பாரானை பேரிட்டான் வாராத புத்தி வரும் சித்தி தரும் சத்தியம் சித்தம் வரும் சக்தி தரும் தாம் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு அவன் துணையாலே செயல் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே செயல் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. தேங்க்யூ ஸோ மச். விநாயகர் பாட்டு மட்டும் தான் நீங்க பாடணும். எல்லாருக்கும் இனிய விநாயகர் தின வாழ்த்துக்கள். ஹாய். தெரிஞ்சு பண்ணுவாங்க சீரியஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் யாரை கூப்பிட போறோம்னா அப்படியே ஒரு டீனேஜர் சைடு நடந்து போனோம்னா துணி கடையில் ஒரு பொம்மை நிற்கும், ஒரு மேனிக்வீன். அது கட்டின புடவை கொஞ்சம் கூட கசங்காம அப்படியே நின்று இருக்கும். அந்த மாதிரி வந்திருக்க நக்ஷு தான் இப்போ கூப்பிட போறோம். சத்யா, இந்த சைடில் சத்யா அவர்களை அழைக்கிறோம். Three, 2, 1, your time starts now. நெத்தி கிட்ட போனோம். அது டஸ்டர் தான்.
சொக்கலிங்கம். மலையாளத்துல வந்துட்டேன். கேரளாலயும் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல. பண்ணலாம். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு விநாயகர் சதுர்த்தியில ஷோல இங்கிலீஷ்ல கொண்டாடி இருக்காரு, இப்ப மலையாளத்துல கொண்டாடுறாரு, கொழுக்கட்டையை தமிழ்ல சாப்பிடுறாரு. பேன் இந்தியா ஒரு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடின ஒரே சேனல் ஜீ தமிழ் தான் என்பதை இடத்தில் பெருமிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க நீ என்ன பண்ண பாதியில் நின்று எப்படி நின்று பிடிச்சா பென்சில் குடுறா. ஆனா இது பெரிய ட்விஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அந்த மார்க்கரை காணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடின்னு இருக்கோம். அப்போ ஒரு குழந்தை நான் பார்த்த மேஸ் அப்படின்னு வரும் பார். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே? அது எதுக்குன்னா அவங்க ரிலாக்ஸ் ஆகி வரணும். ரிலாக்ஸா வரணும்னா ஹாலிடேக்கு வந்துருக்குது நட்சத்திரம். இல்ல ரிலாக்ஸ் ஆகி வந்துட்டு அவங்க இங்க பார்க்கும்போது நான் கையில டக்குன்னு கொடுப்பேன். அதுதான் என்னுடைய டாஸ்க். அது கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட். ஆமா ஒரு குழந்தை கீழே ஊந்துச்சு, ஆமைய கவுத்து போட்ட மாதிரி கவுந்து சிரிக்குது. ஏமா இப்படி சிரிக்குது? அந்த அளவுக்கு உங்களோட இம்பாக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது அவருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? അടുത്ത വാട്ടിൽ എന്ത് பண்ண? എന്താ ചേട്ടാ ഇങ്ങനെ വന്ന് പൊത്തോട്ട് നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്? എന്താ ചേട്ടാ ഷോയ്ക്കും ചേട്ടന് സംബന്ധമില്ലാത്ത സംസാരിച്ചോണ്ടിരിക്കുന്നേ? ചേട്ടന് കൺവിൻസ് തന്നില്ല, അതോ പേയ്മെന്റ് തരത്തില്ലെന്ന് പറഞ്ഞു? എന്താ പ്രശ്നം? இல்ல நீங்க சொன்ன எல்லாமே புரிஞ்சிச்சு எனக்கு. தேங்க் யூ ஏட்டா. அது சூப்பர் சூப்பர். இல்ல அவ்வளவுக்கு நம்ம பதில் சொன்னோம்னா லேட் ஆயிடும். அதனால அதை அப்படியே விட்டுறலாம். இல்ல அதை அப்படியே விடுவோம். எனக்கு தெரிஞ்சவர் வரும்போது கொஞ்சமா நல்லதா இருக்கு. நீ பேசி தான் அவர் இப்படி ஆக்கிட்டாரு போல. பாவம். இவ்வளவு நேரம் இப்பதான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் கூட பேசிதான் நான் இப்படி ஆயிட்டு 6 மாசமா ஷோ பண்ணிருக்கேன். ஆனா இனிமே உங்களுக்கு புரியணும்னா நான் நெக்ஸ்ட் ஃபோன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டுருவேன். புரியுதா? மலையாளத்துல பேசுறேன் உங்களுக்கு புரியுது. அமைதி ஆயிட்டாரு கப் சிப்புன்னு. ஐயோ லென்த்தா போதே. இல்ல நீங்க பேசுறது நல்லா இருக்கு, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கலாம். அது ஏன்னா இன்னைக்கு தான் அவங்களை அழுகாம நான் பாக்குறேன். இன்னைக்கு தான் அழுகாம பாக்குறேன். சூப்பர். இதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே சிரிச்சுனே தான் இருப்பாங்க. இனிமே உங்களை பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் மகிழ்ச்சி தான். தேங்க்யூ ஸோ மச் நக்ஷு. அந்த சீரியல் முடிஞ்சிச்சு. நோ மோர் கிரைங். கரெக்டா? இதுக்கப்புறம் சிரிப்பு தான். தேங்க்யூ மச்சான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஹீரோல பட்டிக்காடா பட்டணமால ஏகப்பட்ட விஷயங்கள் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, விநாயகர் சதுர்த்திக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பண்ற அதே பண்றீங்களாடா, மறுபடியும் அதை கொழுக்கட்டமா வச்சிருந்து வச்சிருக்கீங்களே, கொழுக்கட்டை பிடிக்கணும் அப்படின்னு கேட்ட காரணத்தினால் கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம். சார்பட்டா படம் வந்தது, செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ ஒரு சைடு இடியாப்ப பரம்பரையாகும், ஒரு சைடு சார்பட்டாவும் இறங்கலாமே, ஒரு பாக்ஸிங் க்ளவுஸ் கொடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ 2 கையிலையும் நீங்கள் க்ளவுஸ் மாட்டிக்கணும், அதுலேயே மாவு எடுக்கணும், அதுலேயே மாவு உருட்டணும், அதுலேயே கொழுக்கட்டை பிடிக்கணும், அது பார்க்கறதுக்கு லாஸ்ட்டில் கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீம்லேருந்து யார் வர போகிறா? அக்ஷயா நீங்கள் வந்துருங்க. ஓகே, கரெக்டாக இருப்பீங்க. ஆமாம், பாக்ஸிங் க்ளவுஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கும்முன்னு இருக்கும். ப்ளீஸ் கம் அக்ஷயா. இந்த சைடு ஐயப்பன் டார்லிங் நீங்க வந்துருங்க. ஐயப்பன் your time starts now. Come on. வேற ரோல் பண்றாரியா? ஒற்றை கைக்கிட்ட தொச்சுறாதா? வா தட்ல போடு தட்ல. இன்னும் கொஞ்சம் பண்ணா வீடு சிமெண்ட் வேலை பூசிடலாம். கரெக்டா மேஸ்திரி லாஸ்ட் கல்லு வைப்பார் பார் சிமெண்ட். சூப்பர் செட்ஜி வேவு அந்த கொழுக்கட்டை வெந்துரும். கமான் நைஸ் சூப்பர் ஏமா டேய், இது உங்களுக்கு தெரியுதா? ஒன்னு ஒரு ஷேப்ல இருக்கு, பாத்தியா இல்லையா? டேய், கண்டஸ்டன்ட் மூஞ்சி ஒண்ணுனா சரியா? உண்மையிலே அதை பாரா, சூடி போகும்போது தான் 2 கண்ணு ஒரு வாய். ஏய், நீ என்ன த்ரோ பண்ற? அந்த கோவப்பட்டு கிங்காங் உடைக்கும் பாரு எல்லாத்தையும், அது மாதிரி ரெடி ஆகுற. வடை போடுறீங்களா? ஐயோ போய் ஒரு கேஷுவலா வராரா இவரு? ஓகே இன்னைக்கு ஒன்னே பொழுது கட்டிறேன்டா பையா. அப்படியே வச்சிரு, இதான் கொழுக்கட்டேன்னு. நல்லா சூப்பர் டீம். வாவ், சரி கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கா. 20 seconds more. மெதுவோட வேணுமா மசாலோட வேணுமா? இதுல ஓட்ட மட்டும் இல்ல. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அவுட்.
சூப்பர் சூப்பர் ஐபோ. இல்ல சார்பட்டாவா இடியாப்ப பரம்பரையான்னு கேட்டோம். ஆனா சத்தியமா இதெல்லாம் எந்த பரம்பரைனே தெரியல. இவ்வளவு பேடா போயிடுது. ஏய் இது கீழே இருந்து எடுத்து போடு. ஏய் ஃபேஸ் எல்லாம் அப்படி வைக்காத. நீ ட்ரெஸ்ஸிங்லாம் ஓம்லியா பண்ணிட்டு கொழுக்கட்டை எப்படியா அப்படி கொழுக்கட்டை இப்போ நார்மலாக ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்போம் எத்தனை கொழுக்கட்டை பண்ணீங்க, இது எப்படி இருந்தது பண்ணுறதுன்னு. நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்குறதுலாம் கொழுக்கட்டையான்னு சொல்லு. ஆமாம். இவங்க வந்து இடியாப்ப பரம்பரை இல்ல மெதுவோட பரம்பரை. மனுஷ பரம்பரை சாப்பிட்ற மாதிரி ஒரு கொழுக்கட்டை கேட்டேன். அதுக்கு வழி இல்லை. பட் ஏமா முடிஞ்சிருச்சு உண்டு. புரியுதா? ஸோ உங்க வீட்டில் இந்த சதுர்த்திக்கு ஏதாவது பைப்பு கீப்பு உடச்சிக்கிச்சு எம்சில் வாங்க காசு இல்லைன்னா ஜீ தமிழுக்கு ஒரு லெட்டர் போடுங்க, நாங்கள் கொடுக்குறோம். வாஷ் பேசின், வாஷிங் மிஷின் எல்லா குழாயும் இதில் அடைக்கலாம். எந்த உங்க வீட்டுக்கார வாயை அடைக்க முடியலன்னா கூட இது நீங்கள் வாங்கிக்கலாம். உடனே எங்கள் வீட்டுக்கு கொடுன்னு சொல்றாதீங்க. ஓகே? இங்க சேட்ஜி என்னென்னமோ பண்ணியிருக்காரு. இது என்ன பண்ணிருக்கீங்க? இட்ஸ் கால் கொல்கட்டை. இட் கம்ஸ் இன் ஆல் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். கொல்கட்டை. ஓகே, இப்போ என்ன தமிழ்ல சொல்லு. அது வந்து எல்லா உருவத்திலயும் எல்லா வெரைட்டியான கொழுக்கட்டை உருவங்களையும் வரும். வரும் தமிழ் இவ்வளவுதான் வரும். இல்ல இட்லி மாதிரி எல்லாம் இல்ல. ஐயா இது கொழுக்கட்டை மாதிரி இல்லல்ல. இருந்தாலும் இது கொழுக்கட்டை வகைராலே வரல. கொழுக்கட்டையே பார்த்தா இது நானாடான்னு கேட்குன்ற காரணத்தினால இந்த ரவுண்டோட வின்னர் ஐயப்பனா கொடுக்குறோம். சத்து வலிக்குது. பச்சா பச்சா வலிக்குது. பச்சா 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 வலிக்குது. வா மச்சான் வலிக்குது. இது காயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்க. யா வேமுடி டே வேமுடி ஏ காட்டுப்புலி வேறே அடிக்கிறீங்க. படிமே தேங்க்யூ ஸோ மச். சார்பட்டா பரம்பரை நன்றி, இடியாப்பா பரம்பரை உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நீங்க இவ்வளவு பேசுனீங்களா கொழுக்கட்டை பத்தி, இப்ப நீங்க அந்த கிளவுஸ் போட்டு ஒரு கொழுக்கட்டை பிடிங்க. கமான் விஜய் ஆங்கருக்கு சவால். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். அதெல்லாம் நான் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். பசங்களோட டான்ஸ் ஆடணும். பசங்களோட டான்ஸ் ஆடணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. அதெல்லாம் சோல வராது. இன்டர்வல் நாங்கள் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறது டாஸ்க்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் எப்பவுமே நடந்துட்டு இருக்க ஒரு செக்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரியா? இது சிட்டி, அந்த சைடு செங்கல்பட்டு, நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, அதுக்கப்புறம் பட்டிக்காடு, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது காட்டு உள்ளே போனால் கூட மிருகங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு மேட்டர் தான் இன்றைக்கி ஸ்டேஜ் உள்ள கொண்டு வர போகிறோம். தட் இஸ் காதல். சொன்ன உடனே ஒரு ஹாப்பினஸ் வருது. லாஸ்ட் ஷோல நக்ஷோட காதல் பத்தி பேசினது இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. செருப்புல தடிக்குதுப்பா சுக்லாம்பிரதம். ஏமா பட்டிக்காடுனா டிசிப்ளின் செருப்புலாம் எடுக்கிற நீ கோபப்பட்டு அப்படிலாம் செய்யலாமா? ப்ரோமோட் ஆட் எனக்கு இன்னும் மாறல சத்தியமா. சரி பரவாயில்ல. ஸோ இந்த வாட்டியும் லவ் பத்தி பேச போறோம். ஏன்னா எண்டே கிடையாது லவ்க்கு, ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. எப்பவுமே வந்து கமா மட்டும்தான் லவ்க்கு. ஸோ காதல் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்கு. அருண் அண்ட் ஆர்ஜே அஸ்வினி ரெண்டு பேரும் சிட்டி சைட்ல இருந்து வர போறீங்க. வாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கணும்னா ஒரு ரோஸ் ஒன்று நாங்கள் கொடுப்போம். ஏன்னா காதல்னாலே ரோஸ் தான் உங்களுக்கு தெரியும். அந்த ரோஸை வச்சு நீங்கள் ஹெவியாக ப்ரப்போஸ் பண்ணணும். சரியா? சொல்லிட்டு அந்த ரோஸை கொடுக்கணும். ஓகே ஆனந்தி, இப்போ ஹாப்பியா? நான் வரணும் உங்க கூட உட்காந்து பார்க்குறேன். ஹாப்பி? ஓகே தேங்க்யூ. Future.
வாங்கி இந்த ரோஸ் மரத்துட்டு பாரு. அதான் ஓட்டி அடிச்சு போயிடணும்ல. உனக்காக வாழ நினைக்கிறேன் ஆரம்பிச்சேன். சம்போ சிவ சம்போ. ஓகே ஆயிடுச்சுன்னா போயிடணும்க்கா. அதுக்கப்புறம் இடையில பூந்துருவாங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா போயிடணுமா? டேய் என்னடா சொல்ற? வாழ்க்கை நடந்துட்டு போயிடணும். ஒரே நிமிஷம். பட் சீரியஸ்லி 2 பேருக்குமே ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எல்லாமே ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னி ஆப்பிள் இஸ் எ ட்ரீ, ஐ அம் எ ப்ரீ. என்னது இது? there is an apple னு. இப்பயாவது இப்படி பார்த்து சொல்லு. சரி. பழம் விக்கிற மாதிரி மேடம் ரஸ்தாலி, சப்பாட்டா, மஞ்சள் வாழைப்பழ அது ஏன் பண்ற? அது பார்ட் டைமா அதுவும் போதலனே. பரவாயில்ல, எனக்குலாம் ஃபுல் டைம் தான். நீ சொல்லு. அப்படியா? there is an apple. அவனால முடியல, கடையிலே தான் நிக்கிறான். there is an apple. there is an apple. why can't we both become a couple? ஏய் இது சொல்லும்போதே உனக்கு இத அவாய்ட் பண்ணனும்னு தோணலையா? விஜய் எனக்கு தோணுது. there is a banana, let's put a shamiana. ஐயோ அம்மா. ஏய் அவங்க எனக்கு ஏத்தாப்புல தான் கடை போட்டுருந்தாங்க. சூப்பர். எனக்கு தெரிஞ்ச அப்படியே ஒரு கோயம்பேடு மார்க்கெட்ல வந்த மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல நான் டீசென்ட்டா எங்க கிளப்பிங்ல இருந்து வந்திருக்காங்களா நான் கேட்டேன். ஆனா பியூரா கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து தரமா இறக்கி இருக்காரு நம்மளோட திவாகர். இப்பதான் தெரிஞ்சிருச்சு. சூப்பர். அதே மார்க்கெட்ல கீரை விக்கிற மாதிரி தான் நீ இருக்கிற. தேங்க் யூ. அது ரோஸ் கொடுத்துருங்க. அடுத்து நாங்க அதே தான் கொடுப்போம். ஏம்மா அவருக்காக ஆப்பிள் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாருமா, வச்சுருப்போம்மா. ஆயுத பூஜைக்கு லாரிக்கு பூஜை போடுறோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கலாய்க்கிறீங்களே. வந்துருவீங்களே. இந்த எங்க ஆனந்தி கூட ரொமான்ஸ் பண்ணுங்க பாப்பா. நீங்களே ஆனந்திக்கு ஒரு சாய்ஸ் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு? இல்லப்பா ஆனந்தி வாமா. ஐயோ சித்தப்பா என்ன எவ்வளவு எதிர்ப்பு. சித்தப்பா வேணாம். நீங்க சித்தப்பா, நீங்க மாமா ஆகாதீங்க. உட்காருங்க மாமா. ஓ தகப்பா உட்காரு நீ. விஜய், what is the procedure to change the manager? ஆனந்தியும் விஜயும் வாங்க. ஆனந்தி வாங்க. மேனேஜரே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இல்ல இந்த வாட்டி எப்போதுமே பசங்க தானே பொண்ணுங்களை ப்ரப்போஸ் பண்ணாங்க. சிட்டில வந்து கேர்ள்ஸ் தான் பசங்களை மோஸ்டா ப்ரப்போஸ் பண்றாங்க. அதனால ஆனந்தி வந்து விஜய் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே. பட் ஆனந்தி ஓகே தானே? செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நினைக்கிற போதுமா உங்களுக்கு? இதுக்கு மேல நான் என்ன பண்றது? ஆனந்தி நம்மளே சொல்லிக்கலாம். ஓகே, ரோல் கேமரா ஆக்ஷன். Lights please. Background please. ரொம்ப வெளிச்சமாகுது. மூன்லைட். ஓ நீ இருக்கியா? அதான் இவ்வளவு வெளிச்சம். இதுக்கு ஆப்பிள் ஜோக்கே பெட்டர். இதெல்லாம் ரொம்ப ஓவர். Hi விஜய், எப்படி இருக்கியா? செமையா இருக்கேன். நீ கூட இருக்கும்போது என்ன அந்த நிலா, நீ சுத்தி யாருமே இல்லை. ஸோ இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ரொம்ப நாள் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டின்னருக்கு உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் நீ தான் பயங்கர பிஸியான ஒரு பர்சன் ஆச்சு. நிறைய பெண்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுற. நான் ஆடி இருக்கேன் ஒரு சில பெண்களோட. ஆனால் ஆடுறப்போ அது நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்கள உன்னை நினச்சி பார்த்துருப்பேன். அதனால் வேணா அந்த லவ் ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாமே தவிர. பட் சீரியஸ்லி மற்ற பொண்ணோட ஆடுறப்போ எனக்கு முகம் தெரியும். அந்த பொண்ணோட பேர் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு என் காதில் கேட்கும். உடனே பாட்டு கேட்கும், அதுக்கப்புறம் ஆடுவேன். இதுதான் உண்மை. பட் இது வரைக்கும் நான் எங்கே டான்ஸ் ஆடியிருந்தாலும் யாருமே என்னை பார்த்து நல்லா டான்ஸ் ஆடுற அந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லை. அப்போ பார்த்தவனுக்கு கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம். இல்லை, ஆக்சுவலி உன் கூட ஆடும்போது தான் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்துச்சு. ஸோ ஐ திங்க் டான்ஸையும் தாண்டி லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ ஒவ்வொருத்தரையும் சொல்லுவ டாட்டூ போடுறப்போ இட் இஸ் சம்திங் தட் இஸ் கோன் ஸ்டே டில் எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு. அந்த டாட்டூ நீ எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறியோ அதே மாதிரி என்னையும் ட்ரஸ்ட் பண்ணலாம். அந்த டாட்டூ மாதிரியே கடைசி வரைக்கும் எப்பவுமே நான் கூட இருப்பேன்றதை சொல்லிக்கிறேன். அதுக்குன்னு வேற எந்த பொண்ணோடையும் பேச மாட்டேன், யாரையும் பேபி கூட மாட்டேன், யாரையும் டார்லிங் கூட மாட்டேன், யாரு கூட ஆட மாட்டேன். அப்படி மட்டும் சத்தியமாக நினச்சிடாது. இந்த எபிசோட்ல அடுத்தது ஆடுவேன். ஆனால் இருந்தாலும் இதே சிரிப்போட நீ அதை பார்ப்பேன்ற நம்பிக்கையோடு ஆடுவேன். ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு ஆனந்தியே தெரியும், அவன் முகம் நிலவா தெரியும். அது காரணம் நீ என் கூட இருக்கிறது மட்டும்தான். விஜய், நீ இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை. Will you marry me?
இங்க பாருங்க, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு கொலக்கட்டை, உங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கிட்ட இருந்து உருட்டுக்கட்டை தான் நினைக்கிறேன். அப்பா ஸ்ரீதி வாழ்க்கையிலே சொன்ன ஒரே நல்ல கவுண்டர் இதுதான். அவனுக்கு செஞ்ச கொழுக்கட்டை உங்களுக்கு 2 கொடுக்க போறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆனந்தி. ஸோ ஒரு எப்படி ஆனந்தி ப்ரப்போஸ் பண்ணாங்க கிராமத்து டீம்ல இருந்து கேட்போம். எப்படி இருந்தா உங்களோட ப்ரப்போசல்? வேற லெவல்ல கரெக்ட் பண்றடா. ஆமா, வாழ பழுத்த மாதிரி பேசுவான், வழிக்கிட்டே போற மாதிரி பேசுவான் மேடம் அவன். உண்மையில அந்த சோவ மாறிச்சு. ஓகே, நாங்க சொல்லணும். சொல்லுமா, நீ என்ன வேணா சொல்லுமா. இல்ல, இந்த சிட்டி ப்ரப்போசல்ல ஒரு நல்ல விஷயம் வந்து 2 பேருக்குமே தெரிஞ்சிடும் தேர் இன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்க அழகா வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. அவங்களும் சொல்ல வராங்க, நீங்களும் சொல்ல வரீங்க. அப்படியே அது வந்து சொல்லாமலே ஒரு காதலாயிடுச்சு. இல்லம்மா, அது உண்மையிலே சொன்னாங்க. சோ கியூட். அதான் அது வந்து சோ கியூட். அதாவது இந்த ஷோலியே கருத்தா பேசுறது ஒரு 4 பேர் தான். அதுல ஒரே ஆள் முக்கியமான நீ தான். மீதி 3 பேரை தேடி இருக்கோம். ஒருத்தர் இருக்கார், அவர் எக்ஸ்ட்ரானரி தத்துவமா சொல்லுவார். அதுதான் எங்க மகாலிங்கம். அவருக்கு அடுத்தது அந்த 4 பேர்ல ஃபர்ஸ்ட் நீ தான் அஸ்வினி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ மகாலிங்கம் என்ன சொன்னோன்னு கூட புரிஞ்சிருக்காது பாருங்களா. ஒரு தடவை கேட்போம், ஐயா என்னையா நடந்தது? இப்போ நடந்ததுல பா மே ந ப ப ப ப ஹ ப. இல்ல ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ டைம் ஆகும் சரின்னு சொல்லிட்டா ரெக்கார்டிங்க்கு சீக்கிரம் கிளம்பி போயிடலாம். அதான பிளான். விட மாட்டோம். எப்படி இருந்தது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனந்தி எப்படி பண்ணாங்க சொல்லுங்க. இல்லை, உண்மையிலே அவங்க பண்ணது வந்து இது வந்து ஒரு படத்தில் ஒரு சீனாக வரலாம். அலைபாயுதையில் வந்து ஒரு சீன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இது ஹிட் ஆகும். எந்த சீனு சொல்லுங்க. இல்லை, அது வந்து இந்த ட்ரெயினில் போகும்போது சைடில் ஒருத்தர் பலூன் இதுன்னு போவார். இல்லை, பலூன் சை நாப்தலின் பால் சை. இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். அதை நான் மறுபடியும் சொல்லணுங்கிறது இல்லை, அந்த டயலாக்லாம். இல்லை நீங்கள் சொல்லுங்க, பரவாயில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சா நான் உட்காந்துருக்கோம், டைம் ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்னா இல்லையா, இந்த ஷோலியே வந்து எக்ஸ்ட்ரானரியா பேசக்கூடிய ஒருத்தர். அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் சொன்னாங்க. ஒன்னு அஸ்வினி, மீதி பேர் தேடுறோம், கிடைச்சிருவாங்க. நீங்க எதோ சொல்ல வரீங்க? ஒரே ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க. ஹாய் சக்தி. இவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ண விடுங்க. கேட்ச் பண்றீங்களா? பாரு, இரு நீ அவ்வளவு சீக்கிரமா பண்ணிட முடியாது. நீ அவருக்கு சொல்லணும், நான் டயலாக் சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்கன்னு. நீ பாட்டுல ஹாய் சக்தின்ற அவருக்கு ஃபோன் பண்ண நினைச்சு சொல்லுங்கன்றாரு. அவர்கிட்ட நீ சொல்லு. நான் சொல்றது நீங்க உள் வாங்கி அது ஒரு ப்ரப்போசல் ஃபீல்ல நீங்க கொடுக்கணும். முதல்ல வாங்கட்டும், அப்புறம் உள் வாங்குறாரா இல்லையா பாப்போம். ஓகே. ஹாய் சக்தி. அது ஒரு ஃபீலோட சொல்லுங்க ஜி. ஹாய் சக்தி. கொஞ்சம் கிட்ட வாங்கப்பா. டிஸ்டன்ஸ் இருக்க கூடாது. கொஞ்சம் கிட்ட வாமா. வாங்க. ஹாய். வாங்க. இன்னைக்கு இங்க லவ் நடக்கும்டா. நடக்கும். நீ இல்லனா கொலை நடக்கும். சக்தி. ஹாய் சக்தி. நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. நீ அழகா இருக்கேன்னு நான் நினைக்கல. எனக்கு ஒன்னு பிடிக்கல. எனக்கு ஒன்னு பிடிக்கல. ஆனா இதெல்லாம் நடந்து போன்னு பயமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. யோசிச்சு. ஓகே, இது அப்படியே அழகா நீங்க சொல்லணும். ஆமா, அவங்க சொல்லி அவங்கள வாங்கி போடுவாங்களா? டோல்கேட்ல பூவா விக்குது அந்த பொண்ணு. மாதவன் வாய்ஸ் எடுங்க, இல்ல உங்க வாய்ஸ்ல பேசுங்க. அது வருது. பாப்பா கணக்கா நல்லா ஆடும், அது வருது. இல்ல, நான் நல்ல என்ன வாய்ஸ் வேணாலும் பேசுங்க, ஆனா லவ்வோட பேசுங்க. கம் ஆன். ஓகே. சக்தி, உன்னை எனக்கு பிடிக்கல. உன்னை எனக்கு பிடிக்கல. ஆனா உன்னை பிடிச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா எதனா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. எனக்கு இப்படியே அந்த ஷோ போயிருப்போன்னு பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணு பிடிக்கல, ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னா என்னடா அர்த்தம்? இல்ல, இந்த டயலாக்லாம் கரெக்ட்டா இல்ல, கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து. கம் ஆன் டைகர். சக்தி, உன்னை எனக்கு பிடிக்கல. மேடம், உங்க வீட்டுக்கு வாட்டர் கார்டு சர்வீஸ் பண்ணுங்க மேடம். வாட்டர் 3 months ஆச்சு, தண்ணி கார்டு போட்டு கொடு. உன்னை எனக்கு பிடிக்கல. நீ அழகா இருக்க நீ நினைக்கல. இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதனால சீக்கிரமா ரோஸை வாங்கிட்டு ஒரு சம்மதத்தை சொல்லிடு. அவர் வந்து வெக்க பாத்துக்கிட்டே வந்து சக்திக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து கிராமத்து சைடு, அதனால அவரோட அலைப்பாய்தை கூட அந்த கிராம ஃபீலோட அவர் கீழே நின்னு பாத்துக்கிட்டார். வெரி நைஸ். இருக்கு.
வேற லெவல் சீரியஸ்லீங்க. தேங்க்யூ சூப்பர். ஏன்னா எனக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. ஷோ முடியிற டைம்ல நம்ம சொல்றது ஏதாவது செஞ்சிருவீங்களோன்னு. இல்ல கடைசி வரைக்கும் பண்ணல. அதுதான் நமக்கு வேணும். இப்ப நான் சொன்ன வாக்கு பொழி இதாயிடு தப்பாயிடல மாதிரி போய் சொல்றான் ஆயிடும். 6 வருஷம் ஆனாலும் நம்ம இதே மாதிரி இருக்கணும். ஆனா ஒரே ஒரு கவலை எனக்கு, நீங்க இருந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்னு ஒரு தேங்க்யூ ஸோ மச். நன்றி தேங்க்யூண்ணா தேங்க்யூ. ஸோ நம்ம ஹூஸ் த ஹீரோவில் பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி, இங்கேருந்து சவுண்ட் வரும், அங்கேருந்து சவுண்ட் வரும், நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பாக பேசணும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம எல்லாரும் அமைதியாக ஒத்துமையாக இருந்தோம்னா அது காதல் அப்படின்ற விஷயத்துக்காக மட்டும்தான் நினைக்கிறேன். இங்கேருந்து ப்ரொபோசல் வந்தாலும் க்யூட்டாக இருக்குன்றோம், இங்கேருந்து ப்ரொபோசல் வந்தாலும் க்யூட்டாக இருக்குன்றோம், இல்லை 2 டீமும் சேர்ந்து ஒரு அழகான க்யூட் ப்ரொபோசல் வச்சாலும் நல்லா இருக்குல்ல இது பார்க்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ காதலுக்கு மொழி இது அதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான பாகுபாடு வேறுபாடும் கிடையாது. பட்டிக்காடா பட்டணமால ஜெயிச்சது காதல் தான் அப்படின்றது தெளிவுபடுத்திக்கிறோம். இப்போ லைட்டாக என்ன பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் வரலாம். தீவுத்திடல எக்ஸிபிஷன் போட்டு மேடம் உங்கள் ஃபோன் நம்பர் ஏடி போங்க, லக்கி ட்ரா பாக்ஸ் இதில் குலுக்கி இதில் போடுவோம், இதில் ஜெயிச்சிங்கன்னா ஒரு பெரிய அப்பளம் குஷ்பு அப்பளம் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த கோட்டுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரலாம். எங்கள் ப்ரொடியூசர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், எங்களுக்கு தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ தேவையில்லை, உங்கள் கைத்தட்டு மட்டும்தான் சார் அப்படி சொல்லுவார். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் கைத்தட்டுறதும் சரி, நான் கைத்தட்டுறதும் சரி, ஒரு ஜானு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன். ஸோ திஸ் சாங் இஸ் டெடிகேட்டட் டு அவர் ஓன் ஃபேமிலி. ஸோ பட்டிக்காடா இருந்தாலும் சரி, பட்டணம் வந்தாலும் சரி, 2 சைடும் சூப்பராக பாடக்கூடிய ஆட்கள் இருக்கீங்கன்ற காரணத்தால் தான் இந்த டாஸ்கே. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம்னா, இதுலேருந்து ப்ராப்பர்ட்டிலாம் நாங்கள் எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு உங்கள் மைண்டில் தோன்ற பாட்டை நீங்கள் பாடலாம். 5 செகண்டுக்குள்ளே பாட்டை யோசிச்சிடணும், பட்டுன்னு பாட்டை பிடிச்சிடணும். பாட்டை பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10, 20, 30 செகண்டு 3 நாளைக்கு கூட பாடலாம், நாங்கள் கேட்போம். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைனா, எல்லாருக்கும் ஒரு மூடு செட் ஆகணும், ஒரு வார்ம் அப் ஆகணும். நீ பாரு பாடுறதுக்கு கூட இது பண்ணிட்டேன், தலையை செட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சென்னை சிட்டியை பற்றி நீ கும்புன்னு ஒரு பாட்டை எடுத்து விடு. ஏன்னா அந்த சைடு கிராமத்துக்கு ஒன்று பாடிட்டாங்க, நீ பாடினதுக்கப்புறம் இறக்குவோம் பாட்டை. ஒரு நேரத்தில் டீ வித்துவன் தான் இன்றைக்கி டி நகரில் வீடுக்கிறான், அதுவும் சென்னையில். காப்பி வந்து தான் கண்ணகி நகரில் வீடுக்கிறான், அதுவும் ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. எல்லாருமே சென்னை உள்ள வாங்க. ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சென்னை உங்களை ஏற்றுக்கும். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அழுக்காக இருக்கணும்னா கூட அழகாக்கும், கருப்பாக இருக்கணும்னு கூட கலர் ஆக்குறது ஒரே இடம் சென்னை தான். அதனால சென்னையை பற்றி எல்லாருமே ஒப்பலாமா? ஏ வா 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 சென்னை உள்ளவா, ஏ வா 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 சென்னை உள்ளவா, ஏ வா 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 சென்னை உள்ளவா, நீ சென்னை உள்ளவா, நீ சென்னை உள்ளவா. கோயம்பேடு பஸ்ஸு, பொத்திசில ட்ரெஸ்ஸு, டி நகர ஷாப்பிங் பண்ண சென்னை உள்ளவா. நுங்கம்பாக்கம் சூப்பு, கோடம்பாக்கம் ஸ்டாப்பு, சினிமா ஸ்டாரா வனமா சென்னை உள்ளவா. ஏ வா 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 சென்னை உள்ளவா, ஏ வா 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 ஊருக்குள்ளவா. ஜெமினி பிரிட்ஜி பாலம், சாவு இந்த மோலம், டப்பாங்குத்து ஆட நம்ம சென்னை உள்ளவா. எல்லா ஊரை நெக்ஸ்ட்டு நம்ம சென்னை தாண்டா ஃபஸ்ட்டு, சூப்பர் ஸ்டார் ஆவ நம்ம சென்னை உள்ளவா. ஏ வா 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 சென்னை உள்ளவா, ஏ வா 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 ஊருக்குள்ளவா. குவாரம் வணக்கம், வெள்ளக்காரன் உனக்கும், இந்திக்காரன் பொழைக்க நம்ம சென்னை உள்ளவா. தமிழ பிறந்த மண்ணு, இங்கே எல்லோருமே ஒன்று, பானிபூரிய சாப்பிடலாம் சோகர் பெட்டிக்குவா. ஏ வா 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 சென்னை உள்ளவா, ஏ வா 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 ஊருக்குள்ளவா, ஏ வா 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 சென்னை உள்ளவா, ஏ வா 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 ஊருக்குள்ளவா. ஏ டம்முக்கு டப்பா டப்பாப்பா, நாங்க பண்ணது இப்பப்பா, பேச மாட்டேன் தப்பாப்பா, சென்னை எங்க அப்பாப்பா. வா வா வான்னு கூப்பிட்ட உடனே ஆடி மாதத்துல காக்காக்கு சோறு வைக்கிற மாதிரி கா கா கா. ஐயா நீங்க எதுவும் ஐயா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, இது ஜோக்குன்னு. அப்புறம் தொடர்ந்து இதே பண்ணணும்னு தோணும். என்ன பண்றோம், டாஸ்க் உள்ள போறோம். ஓகே, அந்த அதிசய பொருள் ஜாதுகார் மேஜிக் ஷோ மாம்பழம். ஐயா அது மாங்காய் மாதிரி இருக்கு, மாம்பழத்தை பத்தி பாடலாமா? ஐயா சாரி, கொஞ்சம் மாங்காய் மாதிரி தெரிஞ்சு அதை நாங்க எதுனா தப்பா பண்ணீங்க மாங்கான்னு சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் அது நாங்க தெளிவா இருந்துக்கணும்ல. சாரி சார், சாரி சார், சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், ஐ அம் நாட் ரியலி சார். சார் நீங்க பாடிடலாம். இப்போ இது மாங்காயா தெரியுதா உங்களுக்கு? இல்ல மாம்பழமா தான் தெரியுது. அப்படி தெரியுதுன்னா அதை வச்சு பாடுங்க. மாங்காயா தெரிஞ்சதுன்னா கூட பாடுங்க, திருப்பி அது கனி ஆயிடும். கல்லு கில்லு போட்டு கூட பழுக்க வைக்கிறேன் உங்களுக்காக. ஆனா பாடி மட்டும் தொலை, உயிர் எடுக்காது.
மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானையா அழகா அச்சே உன்னை அப்படியே திங்க போறேன் அடற இல்ல நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேணாம். மாம்பழம் மாம்பழம் அதுக்கப்புறம் ஒரு வெற்றி முகம் ஒன்று வருது பாரு. சூப்பர். ட்ரெயின் 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 சிக்கு பக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே சிக்குவாரு மயிலே இவ ஓகேனா அடிதூளே ரயிலே கலக்குது பாரு இவர் ஸ்டைலே. மகாலிங்கம் உங்களுக்கு அடுத்ததான் வர போற அதிசய பொருள் தாஜ்மஹால். சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் சொடவடு கொடையொன்னு தாக்கிளியே என்ன சொட வடன்ற கொடை அது நெஞ்சில் விட்டு விட்டு துடிக்குது அவனியே எதான் புரியுதா? ஏ லிரிக்ஸ் எங்க? ஏ பாட்டு எங்க? ஏ டியூன் எங்க? பூ வைத்த பூ எங்கே தாலி கட்ட இருக்குதே ஒரு உயிரம் நாட உசுர கொடுக்கும் இந்த உலகத்தில் ஏய் மகாலிங்கம் நீ வேற பாட்டு பாடுறீ மத்த குரூப் வேற பாட்டு பாடுது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கொரோனா விட வேகமா பரவக்கூடியது என்னன்றது எனக்கு தெரியல. ஆனா மகாலிங்கத்தோட பவர் தான்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா மொத்தம் 11 பேர் உன்ன மாதிரி ஆயிட்டாங்க. அது நீ எங்க பூ எங்க இங்க பார்த்தா நான் தானே 11 மகாலிங்கத்தை வேற வேற ட்ரெஸ்ல பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பர். யுவர் எனர்ஜி இஸ் இன்ஃபெக்ஷியஸ் மகாலிங்கம். தேவையில்லை இன்னும் பாடுறான் பாவம். தாஜ்மஹால் தேவையில்லை அடுத்ததுக்கு போங்கோ. அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. சூப்பர் ஐயா. இது என்ன வருது தெரியலையே. வெல்வெட் வெல்வெட். ஏ 5 4 வெல்வெட் 3 வெல்வெட்டா வெல்வெட்டா கஞ்சிக்குள்ள வெல்வெட்டா மண்ணங்கு கத்து சக்கிட்டா ஏ வெட்டுட்டா டா டா ஏ வெல்வெட்டா வெல்வெட்டா. மாலிகம் உண்மையிலே நீ வேற லெவலு. அங்க உன்ன மாதிரி 11 பேர் பாரு. இங்க பாரு. ஏய் இங்க பரவாயில்ல. எனர்ஜி எங்க? லுட்டா லுட்டா டா பக்கத்துல அஸ்ரி டா பா பா பின்னாடில அது ஏய் இப்படி சொல்லுது. ஐயா என்னையா பண்ணாங்க பட்டிமே? ஏ வெல்வெட்டா 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 ஏ வெல்வெட்டா 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 வெல்வெட்டா. சூப்பர். எக்ஸலென்ட் வெல்வெட்டா வெல்வெட்டா வெல்வெட்டா. அடுத்த போயாச்சு பா. அதான் திட்டு அண்ணன் கூட பார்க்காம. பூசு மஞ்சள் பூத்தது பூ என்று சொன்னது ஏறென்று. என்னவளே என்ன அந்த பாட்டு வருது இப்போ. தந்தை மாற்றங்களா இல்லை தந்தையின் மாற்றங்களா என்னடா மாற்றங்களோ இந்த நெஞ்சக்கு நின்றோடுதே மஞ்சளே ஓ மஞ்சளே. ஏய் 2 பேரும் ஃபோன் நம்பர் வாங்கி நைட்டு மாத்தி மாத்தி பாடிங்க. எங்க உயிர் எடுக்காதீங்க. எல்லாரும் வளரிட்டு இருக்காங்க. பின்னாடி நீங்க மட்டும் மஞ்சளே ஓ மஞ்சள் ஓ. இது பாரு பக்கத்துல இந்த அக்கா வரப்பாரு. பின்னாடி ஒருத்தங்க கோரஸ் வேறதுக்கு ஓ ஓ இன்னத்துக்கு வந்தீங்க நீங்க? ஓக்கு மட்டும் எனக்கு புரியலையே. அந்த கரெக்ட் கரெக்ட் கரெக்டா பூசு மஞ்சள். இல்ல அவர் இப்படி கரெக்டா பாடிட்டா. பூசு மஞ்சள். என்னடா இது வாழ்க்கை இது என்ன? மயிலிறகே 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 வியலெல்லாம் உன்னுலா மயிலிறகே வரும் நீதானே எழுத்து நாதனால் கையெழுத்து அன்பே உலகம் ஒரு மயிலிறகே மயிலிறகே ஓகே
இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ற மைக்ல ஸ்ரீநிதி இந்த பார் இப்போ யாருங்க பண்ண யார் ஆசிஷ் மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல. இசை ஏய் மகாலிங்க ஜிம்முக்கு போய் வெள்ளையா இருக்காரு. மகாலிங்கத்து ஒரு க்ளோஸ் வைக்க. ஆனா திவாகர் அடுத்த திவாகர். மயில் இறகே வருடுகிறாய் மயில் இறகே. சோகம் இல்லைன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? நீதான். இல்ல அவருக்கு 2 மைக் கொடுத்துருக்கீங்க. 2 மைல் கொடுத்துருக்கீங்க. ஆமா அந்த ஒரு மைக்ல பண்ண நல்லா இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் இன்னும் 2 மைல் கொடுத்துல. அவர் ஆல்ரெடி ஒரு மைக் 2 மைக் மச்சான் 2 மைக் கொடுத்துருக்காங்களா? ஆமா 2 மைக்கா? ஆமா ஆல்ரெடி ஒரு மைக் இருக்கு அவர்ட்ட. அந்த பாருங்க அத வச்சிருக்காரு. விநாயகர் சில இருக்கு பாரு பின்னாடி. ஃபர்ஸ்ட் பாடுனதுக்கு ஒரு காது மூடினாரு. நீ பேசுறதுக்கு இன்னொரு காது இல்ல நான் என்னன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு மைக் இருக்கு. ஏப்பா இருக்கட்டுமா 2 மைக்ல பாடினா என்ன அது ஒரு தப்பா? இல்ல ஏதோ சொல்லு. 2 மைக்ல பாடினா என்னதான் குறை? பாடினா இல்ல. சூப்பர். ஐயோ இது மயில் இறங்கி எங்கயோ போய். இந்த லாஸ்ட் பொருள். திகை முட்டு புத்திருச்சு வெட்கத்தை விட்டு பொத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திருச்சு வெட்கத்தை விட்டு பேசி பேசி ஆசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாடானதே. ஓ ஆஹா ஓவலா வருது. எத்தனை பாட்டு வேணும்? உங்களுக்கு எத்தனை பாட்டியா வேணும்? இந்த ஒரு பாட்டு போதும். ஒரு பாட்டு போதும். எத்தனை பாட்டு வரும்? ஏய் இன்னும் டூரா வந்து ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன். இன்னொரு பாட்டு பாடுறனா? ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் ரோஜா ரோஜா முத அம்மியும் பாடுமா ரோஜா ரோஜா இப்ப பாடு. ரோஜா 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 கண்டபினே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன். உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன். உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன். நான் தரமாட்டேன். நான் தரமாட்டேன். ரோஜா 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 ரோஜா. இதுக்கப்புறம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்த பாட்டு பாடுற மாதிரி ஒரு கான்செப்டை இந்த 2 டப்பாவை ரம்ஜான் பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் எதுக்குமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஐயோ நீங்க பாடினது போதும் போதும்னா இன்னொரு பாட்டு பாடவான்னு கேட்பானுங்க. இதுக்கப்புறம் இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த சேனல்லையும் இப்படி ஒரு கான்செப்டை கட் பண்ணின்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம வாய்ஸ் மெசேஜ் நம்மளே கேட்டா எவ்வளவு பேடா இருக்குமோ அதை விட பேடா இன்னைக்கு ஒரு கேட்டிருக்கோம்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடினது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. சூப்பரா இருந்தது. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான டீமோட இப்படி ஒரு ஃபேமிலியோட சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஹூஸ் த ஹீரோல பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான் இருப்போம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிட்டு மகிழ்ச்சி மட்டும் எப்பவுமே டபுள் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது ஜீ தமிழ்ல இந்த ஒரு வாயிலாக சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி அப்படியே இப்போ ஸ்டேஜுக்கு வர போறோம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்ல போறோம். கொழுக்கட்டையை சாப்பிட போறோம். அப்படின்னு டான்ஸ் போடுறோம். வாங்கோ. ஓகே ஸோ லாஸ்ட்ல எப்பயும் சொல்ற மாதிரி பட்டிக்காடும் பட்டணமும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இதே மாதிரி மகிழ்ச்சியும் என்ன பண்றோம் 4 3 44 மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம என்டையர் ஃபேமிலி சார்பா ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி இந்த பியூட்டிஃபுல்லான ஷோ ஹூஸ் த ஹீரோ பட்டிக்காடா வர்சஸ் பட்டணமா பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ ஸ்பெஷல் பார்ட்னர் நிப்பான் பெயிண்ட் வெதர் பாண்ட் ப்ரோ 15 வருட வாரண்டியுடன் கோ பிரசிடென்ட் பை விஜய் இயக்கத்தில் கங்கனா ரணவத் மற்றும் தலைவர்
பத்திரனா காடியே சுலக்கல் நான் பரட்டு